योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार जय गुरुराया ओम अण्णामलै वासाय विद्महे वैकुण्ठ रूपाय धीमहि तन्नो योगी राम सुरत्कुमार प्रचोदयात्. இன்றைக்கு எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய எம்பெருமான் எல்லாமல்ல கருணாமூர்த்தி யோகி ராம் சுரத்குமார் தன்னுடைய அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் திரும்பிய அந்த நாளிற்கு முன்பான 10 தினங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாம ஜபம் தொடர்ந்து இன்று 6வது நாள், நேற்று 6வது நாள், இன்னைக்கு 7வது நாளாக இன்று நாம ஜபம் தொடர்ந்தது. இந்த நல்ல நாளிலே ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. திருமதி பார்வதி அப்படி என்கிற ஒரு பெண், அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை. திருமதி பார்வதி திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தாயான பிறகு அவருக்கு ஏகப்பட்ட குடும்ப சூழல்களால் பிரச்சனை, கணவரிடமிருந்து பிரச்சனை, அது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போய் அந்த அம்மா ரொம்ப மனவேதனையிலும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பார்வதியுடைய அம்மா பெத்த மனம் அது பித்தாகி தவிக்கிறது. தன்னுடைய மருமகன் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் தாங்க முடியாத வகையிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கோர்ட்டு கேஸ் என அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்க முடியாத துயரத்திலும் துன்பத்திலும் ஒரு சிறு குழந்தையை வைத்துக்கொண்டு இந்த பார்வதி என்கிற பெண் பாடாய்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாமல் எம்பெருமானுடைய யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தை தொடர்ந்து ஜபித்து வருவதாகவும், வீட்டிலே எப்போதும் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தை சொல்லி வருவதாகவும், அந்த சிறு குழந்தை அது கூட நாமத்தை சொல்லி வருவதாகவும் சொன்னார்கள். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் கருணாமூர்த்தி கருணை கூர்ந்து இந்த பார்வதியும் அன்னாருடைய கணவரையும் மீண்டும் ஒன்றாக சேர்த்து வைத்து இந்த கணவருக்கு நல்ல புத்திமதிகளை கொடுத்து, நல்ல புத்தியை கொடுத்து, இந்த குழந்தையோடு மனைவியோடு அவர் சேர்ந்து நலமோடு வாழ எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அருளாசி புரிய வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம். நமஸ்காரம். யோகி ராம் சுரத்குமார் நாம் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும். பார்வதி தனது குழந்தையோடும் கணவரோடும் கூடிய விரைவில் ஒன்று சேர்ந்து கோர்ட்டு கேஸுகள் எல்லாம் முடிவுக்கு வந்து இருவரும் மனம் ஒத்து குழந்தையோடு வாழ வேண்டும். அந்த குழந்தையும் நல்வாழ்வு வாழ வேண்டும். வரும் காலத்தில் பெரிய ஆளாக நல்ல உயரத்திற்கு எட்ட வேண்டும். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அதற்கு பரிபூர்ண கருணை புரிய வேண்டும். அடுத்ததாக கவிதா என்ற ஒரு பெண், அவருக்கு வாழ்க்கையிலே அவருக்கும் அநேக பிரச்சனைகள். ஒரே ஒரு குழந்தை, கணவரிடமிருந்தும் கணவருடைய வீட்டாரிடமிருந்தும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். தாங்க முடியாத மனவேதனையில் அந்த பெண் தனிமையாக வாழ்ந்து மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். தாங்க முடியாத வேதனையில் அந்த பெண்ணும் தனது துன்பத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கூடிய விரைவிலே பகவான் யோகி ராம் சுரத்குமார் மூலமாக, அவருடைய கருணை மூலமாக இந்த நரகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் பிரார்த்தனை செய்திருக்கிறார். திரு கவிதா அவர்களுக்கும் எல்லாமுள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் பரிபூர்ணமாக கருணை புரிந்து அவருடைய கணவருக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து, மாமனார் மாமியாரிடமிருந்து நல்ல ஒரு விடுதலை வாங்கி கொடுத்து, தன்னுடைய ஒரே குழந்தையோடும் தன்னுடைய கணவரோடும் பரிபூர்ணமாக மகிழ்ச்சியாக எல்லோரும் சந்தோஷமாக வாழ எல்லாமுள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் கவிதாவுக்கு கருணை புரிய வேண்டும். வெங்கட் என்கிற ஒரு நபர், அவர் புதுக்கோட்டையை சார்ந்தவர். அவருக்கு எல்லாமுள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் எல்லா வளங்களையும் நலங்களையும் அருளி அவருக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். கூடிய விரைவிலே அவருக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் வர வேண்டும். திரு பிரேம்குமார் தேனி, அவருக்கு எல்லாமுள்ள எம்பெருமான் நல்ல ஒரு நிலையான ஒரு வேலையையும் நிரந்தரமான ஒரு வேலையும் நல்ல ஒரு வளமான செழிப்பான ஒரு வருவாயும் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் தேனியை சார்ந்த பிரேம்குமாருக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வழங்க வேண்டும்.
இப்படி இன்னும் அநேக பக்தர்களுக்கு எல்லாம் உள்ள எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் பரிபூர்ணமாக கருணை புரிந்து இவர்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும். எல்லா ஜனங்களும், மற்றபடி இங்கே வந்திருக்கிற எல்லோரும், வர முடியாத எல்லோருக்கும், இந்த எல்லா ஜனங்களுக்கும் எல்லாம் உள்ள எம்பெருமான் அவர்களுடைய கஷ்டங்கள், நோய்கள், பிணிகள், துன்பங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் போக்கி ஒரு பரிபூர்ண ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை எல்லாம் உள்ள எம்பெருமான் அவர்களுக்கு அருள வேண்டும். அன்பானவர்களே, எவ்வளவுதான் இருந்தாலும் பலருக்கும் அந்த உபதேசங்கள் எட்டாது. ஒரு தெய்வத்தை நாம் அறிந்து வழிபடுவது கூட, ஒரு தெய்வத்தை அறிந்து கொள்வது கூட, அறிந்து அவரை வழிபடுவது கூட அவருடைய அருள் வேணுமா? அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து, அவன் தாழ் பணிகிறது கூட அவன் அருள் வேணுமா? இல்லைன்னா அந்த தெய்வத்தை நாம் அடைய முடியாது. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நானும் கோயிலுக்கு போறேன், நானும் கோயிலுக்கு போறேன், நானும் சாமியை கும்பிட்டேன் சொல்லுவோம். எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து. அப்போ இந்த அருள் எப்படி கிடைக்கும்? அன்னைக்கு சத்சங்கத்தில் அந்த பெரியவர் சொன்னார், பகவான் நம்மை நோக்கி தன்னுடைய திரு பாதங்களை நீட்டி தருகிறார், இதோ பெற்றுக்கொள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். நாம தான் அதை கண்ணில் பார்க்காம ஒதுக்கி போயிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நாங்கள் வேற இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. எம்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம், தன்னுடைய திரு கால்களை நீட்டி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்னு அவர் எப்போதும் நீட்டி கொண்டு தான் இருக்கிறார். நமக்கு தான் அது எட்டுவதில்லை. இது எப்படின்னா, ஒரு வழிப்போக்கன் ஒருவன் ஒரு பாழு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான் ஒரு நாள். யார் யாரெல்லாமோ கத்ரா உள்ள கிடந்து, போக்குவரத்தில் இருக்கக்கூடிய பலரும் அவனை காப்பாற்றுறதுக்கு அப்படி எட்டி எட்டி பார்க்குறாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க, நம்மளால முடியாது அப்படின்ட்டு. இவன் ஒவ்வொரு கருத்தையும் போய் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறான் கிணத்துக்குள்ளே இருந்து. யாரும் காப்பாற்றலை. ஒருத்தர் வந்தார், வந்து இவனை எப்படியாவது காப்பாற்றுறதுன்னு வேகமாக எங்கேயோ போய் ஒரு நீளமான கயிறை எடுத்துக்கொண்டு, பாவம், ஐயோ பாவம், இவனை இன்றைக்கு எப்படியாவது காப்பாற்றி விட வேணும் அப்படின்ட்டு, இருப்பா நான் இப்போ கயிறு எடுத்துகிட்டு வரேன், உன்னை காப்பாற்றிடுறேன்னு சொல்லிட்டு, சீக்கிரம் வாங்கய்யா, சீக்கிரம் ஓடி வாங்கய்யா, உயிர் போகுதியான்னு கத்துறான். இவர் எங்கேயோ ஓடி போய் கஷ்டப்பட்டு கயிறை எடுத்து கொண்டு வந்து கயிற்றை கிணத்துக்குள்ளே போட்டு, இந்தப்பா இந்த கயிற்றை பிடிச்சிக்கோ, நான் தூக்குறேன், மேலே வந்துரு, பொழைச்சிக்கலாங்கிறார். அவன் கயிற்றை பிடிக்க மாட்டேங்கிறான். எப்போ சீக்கிரமாக பிடிப்பா, அவனை தூக்குறேன் அப்படிங்கிறான். இல்லைங்க, எப்படிங்க இந்த கயிற்றை நம்புறது, கயிறை அந்து விழுந்துட்டா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா. இப்போ கயிறில் அந்து விழுந்தாது, நீ பிடிப்பா, ஸ்ட்ராங்காக பிடி, நான் பார்த்துக்கிறேன். அது இல்லைங்க, பாதி வழி வந்த பிறகு கயிறு அத்துருச்சுன்னா நான் என்னங்க பண்ணுறது? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அது அந்து விழாது, நீ பிடி, கயிறை பிடி அப்படின்னாரு. எல்லாம் சரிதாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பிடியை விட்டுட்டீங்கன்னா, எப்பா ஏன்ப்பா அப்படிலாம் நினைக்கிறேன், அதெல்லாம் நடக்காது, நீ கயிறை பலமாக பிடிப்பா, நான் அவனை தூக்கிடுவேன். இல்லைங்க, எனக்கு என்னவோ மனசு சரியில்லைங்க, நீங்கள் வந்து ஒரு வேளையில் 3/4 பங்கு தூக்கிக்கிட்டு தூக்க முடியல, அவங்க கைப்பிடி எதுவும் வழுவிட்டுனா, இல்லை உங்களுக்கு பலம் இல்லாமல் விட்டீங்கன்னா, இல்லைப்பா எனக்கு நல்ல பலம் இருக்குது, நீ ஸ்ட்ராங்காக பிடி, நான் அவரை கண்டிப்பாக தூக்குவேன். இல்லை என்ன யோசிக்கிறேன்னா, நான் மேலே வந்த பிறகு ஏண்டா கழுதப்பயல எதுக்குடா உள்ளே விழுந்தேன்னு என்ன 4 அடி அடிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா, அடிக்கிறது என்ன பார்த்துக்கலாம், முதல்ல கயிறை பிடிச்சிக்கிட்டுடா, நான் மேலே தூக்குறேன் அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு என்னவோ பயமாக இருக்குங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் வந்து மேலே வந்த பிறகு தூக்குறதுக்கு ஏதாவது கூலி கேட்டிங்கன்னா நான் என்ன செய்வேன்? ஏண்டா படுக்காளி பேல, நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ தூரம் நான் முயற்சி எடுக்கிறேன், நீ அப்படின்னா இப்படின்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கிணத்துக்குள்ளே கிடந்து சாகு அப்படின்னு கயத்தத்தையும் வெளியே போட்டு போயிட்டார். இதே மாதிரி பலரும் இருக்கிறார். நாம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எவ்வளவோ உணர்த்தியும் இன்னும் உணர்ந்து கொள்ளாத பல ஜனங்கள், பாவப்பட்ட ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறார். இப்போ பகவான் எல்லாம் உள்ள எம்பெருமான் அப்படி எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆள்களுக்கு தான் உணர்த்துவார் நினைக்கிறீங்களா? சிவகுமார தான் மட்டும் அவர் தேர்ந்தெடுத்து இவருக்கு தான் ஞானம் கொடுத்துருக்காரு நினைக்கிறீங்களா? கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் எல்லாம் உள்ள எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் ஞானத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனா அதை பெற்றுக்கொள்ள நாம் தான் தயாராக இல்லை. பெற்றுக்கொள்வதற்கான மனநிலை நம்மிடம் இல்லை. இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எல்லாரும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மேலே பழி போடுறோம் இல்லையா? ஏன்பா நீ இவ்வளோ பெரிய தெய்வம், அர்ஜுனனுக்கு மட்டும் போய் யோகிய சிகாமணி மாதிரி உபதேசம் பண்ணியே, அர்ஜுனனுக்கு மட்டும் அவ்வளோ உபதேசம் பண்ணியே, ஏன் துரியோதனுக்கு உபதேசம் பண்ணிருக்கலாம்ல பிரியா? பண்ணிருக்கலாம்ல? அது போரே நடந்திருக்காதுல்ல?
அப்போ உனக்கு ஓர வஞ்சனை தானே. நீ போய் துரியோதனன்கிட்ட போய் இதே கீதையை அவங்ககிட்ட பேசியிருந்தேன்னா துரியோதனையை விட்டு கொடுத்துப்பான், மனம் திருந்திருப்பான்ல, சண்டையே நடந்திருக்காத. நீ இதெல்லாம் செய்யாம ஓர வஞ்சனையா இவனுக்கு மட்டும் உபதேசத்தை பண்ணி இவனை மட்டும் யோக்கிய மாதிரி காமிச்சு நல்லவனா காமிச்சு நீ பிழைச்சிக்கிட்ட. அவன் பாவம். அப்ப இந்த உபதேசத்தை நீ உன்னுடைய ஓர வஞ்சனையினால தானே இவனுக்கு பண்ண, அவனுக்கு பண்ணல. இந்த புகார் இருக்கு இல்லையா நமக்கு. ஏன் கிருஷ்ணர் துரியோதனுக்கு இந்த உபதேசத்தை பண்ணல, ஏன் அர்ஜுனருக்கு மட்டும் பண்ணினார்? வருதில்லை நமக்கு எல்லாருக்கும் சந்தேகம். நாம நம்முடைய அறிவார்ந்த சிந்தனையில் நாம் அதைத்தான் நினைப்போம். எவன் வெற்றி பெற்று முன்னணியில் இருக்கிறானோ அவனுக்கு தான் இறைவன் கருணை புரிந்ததாக நாம் நம்புகிறோம். எவன் பிரகாசமா இருக்கிறானோ, எவன் வெற்றியாளனாக இருக்கிறானோ, எவன் செல்வந்தனாக இருக்கிறானோ, எவன் ஜெயித்து இருக்கிறானோ அவனைத்தான் நாம் வெற்றியாளனாக கருதுகிறோம். அவனுக்கு தான் இறைவன் கருணை புரிந்திருக்கிறான். நமக்கு புரியவே இல்லை, இந்த தெய்வம் ஓரவஞ்சனை மிக்கது, இவன் நல்ல தெய்வம் இல்லை, எனக்கு அருள் புரியவே இல்லை, அவனுக்கு வாரி வாரி கொடுத்திருக்கிறான்னு நம்ம நம்புறோம். ஆனா மகாபாரதத்துல நல்ல உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா எல்லாம் இல்ல எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பல முறை துரியோதனனுக்கு யோசனைகளை வழங்கினார். பல முறை, துரியோதனா நல்லா யோசிச்சுக்கோ, இதன் பின்விளைவுகள் பலமாக இருக்கும், இது நியாயம் இல்லை. எத்தனையோ முறை துரியோதனனுக்கு உபதேசங்களை வாரி வழங்கினார். ஒவ்வொரு முறையும் துரியோதனன் புறக்கணித்தான், ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணரை வெறுத்தான். யோசனைகள் சொல்வதையே அவன் வெறுத்தான், யோசனைகள் கேட்பதையே அவன் வெறுத்தான். எல்லோரும் போய் அவனுக்கு உபதேசம் செய்தார்கள். குறிப்பாக துரியோதனுடைய சித்தப்பா போய் உபதேசம் செய்ததால் அவரே வெறுத்து வெளியே போனான். உங்க அம்மா உன்னுடைய பிறப்பு சரியில்லைன்னா அவருடைய சித்தப்பாவே எடுத்தறிஞ்சு பேசினான். அவர் அழுது துடித்து போய்விட்டார். என்னை போய் இப்படி பேசிட்டான்னு போனார். எல்லோரையும் அவன் எதிர்த்தான். பீஷ்மர் சொன்னார், துரோணாச்சாரியர் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க. எல்லாம் இல்ல எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பல முறை துரியோதனன் எடுத்து சொன்னார். கடைசியாக ஒரு முறை துரியோதனன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடமே சொன்னான், கிருஷ்ணா, நீ சொல்வதெல்லாம் நியாயம்தான், நீ சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு என்னவோ என்னுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, என்னுடைய காதுகள் அதை கேட்பதை வெறுக்கிறது, ஏனென்றே எனக்கு தெரியவில்லை. நீ சொல்வது சரிதான், நீ சொல்வது நியாயம்தான், 100% நீ சொல்வது உண்மைதான், ஆனாலும் எனது மனம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனது காதுகள் அதை கேட்க கூசுகிறது, எனது காதுகள் அதை கேட்பதை வெறுக்கிறது என்று கூறினான். அப்போ இதுதான் துரியோதனுடைய நிலையில்தான் அநேகம் பேர் இருக்கிறார்கள். எத்தனை உபதேசம் செய்தாலும், எத்தனை அருளாசைகள் சொன்னாலும், எத்தனை அருளாசைகள் வழங்கினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் அவர்கள் இல்லை. ஏன் துரியோதனனுக்கே இல்லை, ஏழை ஜனங்கள், பாவப்பட்ட ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? இருக்காது, மனசு ஒத்துழைக்காது. இந்த கலி, இந்த மாயை நம்முடைய கண்களிலும் காதுகளிலும் வாய்களிலும் புகுந்து நல்லவற்றை உள்ளே விடாது. அது நம்முடைய மனம் என்று ஒன்று இருக்கிறதே, நம்முடைய மனமும் அறிவும், இந்த மனமும் அறிவும் தான் நம்முடைய முதல் எதிரிகள் 2 பேரும். இந்த பாழா போன மனசும் நம்முடைய அறிவும் நரகத்திற்கு போய் விழும் வரை நம்மளை நம்பவே விடாது. நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நாம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம், இவங்களுக்கு தான் பைத்தியம், சும்மா நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம், நமக்கு என்ன பிரச்சனை, நல்லா தானே இருக்கோம், நாம நல்லா தான் இருக்கிறோம், நல்லா தான் வாழ்றோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நாம கரெக்டான வழியில தான் போறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உண்மையில் அது உண்மையே இல்லை. நாம் நரகத்திற்கு போய் விழும் வரை இதை நம்முடைய மனமோ நம்முடைய அறிவோ நம்புவதே இல்லை. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நிஜமல்ல என்கிறது வேதம். நம்முடைய வேதங்கள் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நிஜமல்ல, இது ஒரு கனவு அப்படிங்கிறது. இது உங்களுக்கு நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? நம்புறது கஷ்டமா, இது எப்படி நான் இருக்கேன், நான் தொட்டா எனக்கு உணர்ச்சி இருக்கு, நான் பசிக்குது சாப்பிட்றேன், நாங்கெல்லாம் பார்க்குறேன், இது எப்படி கனவா இருக்க முடியும், இது நிஜம் தானே அப்படிங்கிறது. ஆனால் இந்த வாழ்க்கை, இந்த ஒரிஜினல் உங்களுடைய ஆன்மா இருக்கு இல்லையா,
இப்போ உங்களுக்கு இந்த உடம்புக்கு ஒரு பெயர் இருக்கு, ஆனா பெயரிடப்படாத உங்களுடைய ஆன்மா அது எத்தனையோ கோடி ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சிறிய பகுதி தான் இது, ஒரு சிறு பார்ட், சின்ன பார்ட். இந்த உடம்பும் இந்த பூலோகமும் இந்த பிரபஞ்சமும் படைத்தவன் ஒருவன், ஓனர் ஒருத்தன், நம்மளுக்கு உலா விட்டுருக்கான். அப்போ உலா விட்டவனுக்கு நன்றி சொல்லி மேலும் புண்ணியத்தை தேடி நம்முடைய அந்த ஒரு வாழ்க்கைக்கு நிரந்தரமாக போய் சேர்வதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த மாயையை நம்பி இந்த மாயையில் மூழ்கி வாழ்ந்தோமானால் நமக்கு நம்முடைய நிரந்தரமான அந்த வாழ்க்கை மிகவும் கொடூரமாக இருக்கும், மிகவும் கொடூரமாக இருக்கும். இது நான் சொல்லல. எவன் ஒருவன் இந்த 9 பிரபஞ்சங்களை 9 கோள்களை கண்டுபிடித்தானோ, எவன் ஒருவன் எல்லா பாவ புண்ணியங்களை கண்டுபிடித்தானோ, எவன் ஒருவன் அன்றே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சந்திரனில் இருக்கக்கூடிய மண் கருப்பு என்று கண்டுபிடித்தானோ, எவன் ஒருத்தன் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தண்ணிலே 2 வாயுக்கள் இருக்கிறது, ஒன்னு ஆக்சிஜன் இன்னொன்று நைட்ரஜன், எவன் கண்டுபிடிச்சானோ அவன் சொல்றான், எப்பா இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, இது ஒரு மாயை, இங்கே வாழ்வது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு வேலை, நீ உன்னை உணர்ந்து கொள். அதனால தான் எல்லாமல்ல பகவான் ரமண மகரிஷி, நீ வேற ஒன்னும் கேட்க வேண்டாம், நான் யார் நான் யார் நான் யார்னு கேட்டுக்கிட்டே இரு. அந்த கேள்வி நீ கேட்க 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 ஒரு நாள் இதுதானா 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 நினைச்சு 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 உள்ள போய் ஒரு நாள் நீ நான் ஒன்றுமே இல்லை, நான்ங்கிறதே இங்க இல்லை, நீ நினைப்ப, கரெக்டா புரிஞ்சுக்குவேன். ஒரு நாள் இட் வில் ஹேப்பன். ஒரு நாள் நீ நான் தான் இந்த சிவகுமார் தான், நான் தான் இந்த தோல் தான், இந்த கை தான், இந்த டாட்டூ அடிச்சிருக்க இந்த கை தான், இந்த முடி தான், இந்த தாடி தான், நான் நீ நினைச்சு நினைச்சு ஒரு நாள் இது இல்ல இல்ல இல்லன்னு உள்ள 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 போய் 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 கடைசியா போயிட்டு வாங்கம்மா, கடைசியா ஆமா நான்கிற ஒன்னே இங்க இல்ல அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்குவே அப்படின்னார் பகவான். அப்போ நான் என்கிற ஒன்றே இங்கு இல்லை, நாம் என்கிற ஒன்றே இங்கு இல்லை. அதைத்தான் பகவான் யோகி ராம் சரத்குமார் சொல்வார், இங்கே எங்குமே என்னுடைய தந்தை மட்டுமே இருக்கிறார், வேற எவருமே இல்லைன்ட்டார. இங்க நல்லா புரிஞ்சுக்கோ, வேற யாருமே இல்லைங்க அப்படிங்கிறார். அப்போ உங்களையும் சேர்த்தான் சொல்றாரு, என்னையும் சேர்த்தான் சொல்றாரு, வேற யாருமே இல்லையே, அவர் தானே இருக்கிறார். அப்போ நாம் எல்லாம் ஒரு கனவு உலகத்திலே ஒரு மாயையிலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணை மலையில் நனைந்திருக்கிறவர்களே, ஒரு கணம் நீங்க நினைச்சு பாருங்க, இந்த இறைவன், நம்மை படைத்த இறைவன் நம்மை இங்கே மகிழ்ச்சியோடு வாழத்தான் அனுப்பியிருக்கிறான். ஆனா நீங்க துன்பப்படுறீங்களே, துயரப்படுறீங்களே, கவலைப்படுறீங்களே, கஷ்டப்படுறீங்களே, இதெல்லாம் உங்களுடைய சிந்தனை, நீங்கள் உருவாக்கி கொள்வது, நீங்களே உருவாக்கி கொள்வது. இப்ப இத்தனை பிரேயர் பண்ணமே, ஏன் எப்படி கஷ்டம், அந்த கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க எப்படி கஷ்டம். ஐயோ அவன் இப்படி பண்றான், ஐயோ அவன் கெட்ட வார்த்தையா பேசுறான், தாங்க முடியல, ஐயோ அவன் கோர்ட்ல இருக்குது, ஐயோ அவன் எப்படியாவது சேர்ந்துடணும். எதுக்கு? ஹூஇஸ் யார் அவன்? எப்படி பார்த்தாலும் இவங்கெல்லாம் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான். இவங்க எல்லாரும் நல்ல ஒரு அம்மா ஐடியில் சம்பாதிக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, நான் வாழ்ந்துக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதைத்தான் சொல்லுவேன், யாரை நம்பி நம்ம அங்கே வந்தோம், யாரை நம்பி வாழ்றோம்னு இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ பரிபூர்ணமான இறை நம்பிக்கை இல்லாமல் நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கிறது இறைவனால், நம்மை இங்கே அனுப்பியிருப்பது இறைவன், நம்மை காத்தருள்வது இறைவன், நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் நடத்துவது இறைவன், நாம் பேசுவது இறைவன், நாம் செய்வது இறைவன், எல்லாமே இறைவனின் செயல். அவர் தான் நம்மளை காத்தருள்கிறார். அவர் இந்த காரியத்தை நடத்துவது அவருடைய சித்தம், இது அவருடைய ஆசீர்வாதம். இது இன்னைக்கு நடந்தா நாளைக்கு எனக்கு நல்லதா நடக்கும் என்கிற நம்பிக்கை இல்லாமல் நாம் பதறுகிறோம். ஐயோ 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 ஐயோ. நோ, எப்படி இருந்தாலும் அந்த ஏக பிரம்மம் என்னை படைத்ததற்கான கடமையை அவர் செய்வார். என்னை ஏதோ ஒரு கடமைக்காக அனுப்பியிருக்கார், நடராஜனை ஏதோ ஒரு கடமைக்காக அனுப்பியிருக்கார். அதுதான் பகவான் ரமண மகரிஷி, நீ யார், நீ எதற்காக வந்திருக்க, நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னார். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு பகவான் சொல்லுவார் ரமண மகரிஷி. எதை பத்தியும் கவலைப்படாத. ஒரு வார்த்தை சொல்வார், படைத்தவன் எவனோ அவன் அதை காப்பான், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பார். நல்லா புரிஞ்சுங்க, படைத்தவன் படைத்ததை காப்பான்,
உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பார் அவர். படைத்தவன் படைத்ததை காப்பான்னா எதை சொல்றாரு? ஒன்னே அவன் தான் காப்பான், ஒன்னே அவன் தான் காப்பான். இப்போ ஒருத்தன் போறான பெட்டியை தூக்கிட்டு அவன் தான் காப்பாற்றுவான். நான் என்ன காப்பாத்துறது? அவன் விதி அவன் அனுபவிப்பான், அதை அவன் நடத்துவான், படைத்தவன் பார்த்துக் கொள்வான். நானா படைச்சேன்? இல்ல. அவன் பிறப்புக்கு ஒரு காரணமாக இருந்திருப்பேனே ஒழிய அவன் படைப்புக்கு நான் காரணம் அல்ல. அவன் படைக்கப்பட்டதற்கு நான் காரணம் அல்ல. ஒரு பொருளுங்க இருக்குப்பா, ஒரு காருங்க புதுசா, அன்னைக்கு நாங்க திருவாரூரத்தில் ஒரு புதுசா ஒரு கார் பார்த்தோம். அந்த காரை கண்டுபிடிச்சது யாரு? ஒருத்தரும் இல்லை. அதை உருவாக்கியவன் ஒருத்தன் இருக்கிறான், அவ்வளவுதான். அதை படைத்தவன் வேற ஒருத்தன், அதை உருவாக்கியவன் தான் இருக்கிறான். இங்க எல்லாம் இருக்கு. இந்த படைப்பு, பெட்டியை தூக்கிட்டு போன படைப்பு என்னோடது இல்லை. நான் ஒரு கருவியாக இருந்திருக்கிறேன் ஒழிய எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. படைத்தவன் எவனோ அவனை பார்த்துக்குவான். எனக்கு என்ன கவலை? எனக்கு எந்த கவலையும் இல்லை. உனது விதி எதுவோ அதுவாக நடக்கும். ஒரு ரொம்ப வருஷம் என்ன பெத்தது ஒண்ணு இருந்து அழுதுகிட்டே இருந்து, ஐயோயோ என் பிள்ளை இப்படி போகுது, ஐயோ என் பிள்ளை இப்படி நடக்குது, ஐயோயோ இப்படி போகுதே, இப்படி இருக்குதே, தெரியுதே, என்ன செய்வேன், ஒன்ன பெத்து நான் இப்படி அனுபவிக்கிறேன்னு அழுதுது. ஆனா இன்னைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கை அதை பார்ப்பதற்கு அது இல்லை. அது நான் அநியாயக்காரனாக அக்கிரமக்காரனாக தெரியும் போது அது பார்த்து அழுதுகிட்டே இருந்தது. அப்ப அதுக்கு நம்பிக்கை இல்லைல்ல கடவுள் மேல. இது என்னைக்கா இருந்தாலும் நல்லா இருக்கும், படைச்சவன் பார்த்துக்குவான், நமக்கு என்ன, நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அதை அந்த மனசை ஏத்துக்கவில்லை. ஏன்னா இறைவன் மீது நம்பிக்கை இல்லை. ஆனா போகாத கோயில் கிடையாது, வாரந்தோறும் சாமி தோப்பு இப்படிலாம் போய் நிற்பாங்க. அப்போ இறைவன் மீது நம்பிக்கை என்னன்னா அவன் பார்த்து கொள்வான். நாம நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வேலை என்ன? நம்ம வேலை என்ன? நம்முடைய வேலை தற்போது பகவானுக்கு பணி செய்வது, அவருடைய நாமத்தை பரப்புவது, அவரது நாமத்தை பிறருக்கு கொண்டு சேர்ப்பது. இன்னைக்கு காலையில் நடந்த சத்சங்கத்தில் அதான் சொன்னேன். அடியனுக்கு ஒரு காலத்துல ஒரே ஒரு மூட்டை இருந்தது, பாவ மூட்டை. அது முழுக்க பாவ மூட்டை நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. எக்ஸ்ட்ரா வேணா ஒரு லக்கேஜ் வச்சுக்கலாம். அவ்வளோரும் போற வரலாம் திட்டிட்டு போவாங்க, எல்லாரும் மனுஷன் அப்படி திட்டிட்டு போவோம். ஆனா இன்று எல்லாம் உள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அடியனை ஆட்கொண்ட பிறகு ஒரு புண்ணிய மூட்டை தந்திருக்கிறார். எப்படி புண்ணிய மூட்டை? அநேக ஜனங்கள் சாமி சந்தோஷமா இருக்கும், சத்சங்கத்தை கேட்டோம், மனசுக்கு நிறைவா இருக்கு, தயவு செய்து சத்சங்கத்தை போடுங்க சாமி எல்லா சனிக்கிழமையும். இந்த சத்சங்கம் தான் எங்களை வாழ வைக்குது. உங்க பேச்சு இப்ப சொன்னீங்களே, இதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சாமி. இப்படி எத்தனை ஆயிரம் ஜனங்கள் நம்முடைய பேச்சையும் நம்மையும் பார்த்து சந்தோஷிக்கிறது. எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இவங்க சொல்றாங்க இதெல்லாம் புண்ணியம். இந்த புண்ணியம் அவ்வளோ இன்னொரு பேக் இப்ப நமக்கு பகவான் தந்திருக்காரு, இந்த புண்ணியத்தெல்லாம் வாங்கி இதுக்கு போட்டுக்கோ. ஆனா அடியனுடைய ஒரே பிராப்தம், அடியனுடைய ஒரே சிந்தனை, பாவ மூட்டை குறைஞ்சிரும், எனக்கு தெரியும், நல்லா குறைஞ்சிரும். ஆனா அந்த புண்ணிய மூட்டையும் பெரிய மூட்டையா தூக்கிட்டு நான் போறதுக்கு நான் தயாராக இல்லை. அடுத்த பிறவில இவங்கெல்லாம் ஆசைப்படுற மாதிரி ஜெயலலிதாவோ ரஜினிகாந்தாவோ நான் பிறக்க தயாராக இல்லை. இந்த புண்ணிய மூட்டையும் எனக்கு வேண்டாம். அதனால தான் இந்த புண்ணிய மூட்டையில் சேர்வதையும் உங்களுக்கு பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு புண்ணியம் வேண்டாம். யாராவது கவலைன்னு வந்து அழுதாங்கன்னா கவலைப்படாதவன், வீட்டுக்கு நான் வரேன், பகவான் வரார், ஒன்னும் கவலைப்படாம, பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து தரும். இது புண்ணிய காரியம். புரியுதா நான் சொல்றது? இந்த புண்ணியத்தை நான் சேர்த்து வைத்திருக்கிற புண்ணியத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர்கள் குடும்பத்தில் ஒரு நல்லதை செய்ய வைத்து அவர்களை ஆசீர்வதிப்போம். அப்ப இந்த புண்ணியம் அங்க கழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில போனது ஒரு புண்ணியம். பல மாதங்களாக அழுது கண்ணீர் விட்டது அந்த வீட்டுல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, எல்லாம் போச்சு. கழுத்துல காலரை போட்டுட்டு ஐயோ பரிதாபமா அலைஞ்சது. இன்னைக்கு சந்தோஷ பெருமூச்சு மகிழ்ச்சியில் துள்ளுகிறது அந்த வீடு, ஆனந்தமாக இருக்கிறது. அப்போ நாம 10 நாளைக்கு முன்னாடி கூட அந்த மாற்றம் கிடையாது, அழுதுட்டு நின்னுது. சத்தியம் நான் சொன்னேன், ஒன்னும் கவலைப்படாத, பகவான் இருக்கார், நாங்க உங்க வீட்டுக்கு வரோம், நாம ஜெபம் பண்றோம், எல்லாம் மாறும். உன் கண்ணீருக்கு விடை தருவார் பகவான், உன் கண்ணீரை மாற்றுவார், உனக்கு எது நல்லதோ அதை பகவான் செய்வார், கவலைப்படாத, நாங்க வருவோம். நாங்க போறதுக்கு முன்னாடியே நல்லது நடந்து விட்டது. பகவானுடைய திருமேனி அந்த வீட்டில், அந்த திரு இல்லத்தில் புகுவதற்கு முன்பாகவே மகிழ்ச்சியான சம்பவம் நடந்து நல்ல ஹாப்பி இன்னைக்கு. அப்போ இந்த புண்ணியத்தையும் நான் இறக்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு பாவமும் வேண்டாம், புண்ணியமும் வேண்டாம். எனக்கு பகவான் புண்ணியத்தை தருவாரானால் அந்த புண்ணியத்தையும் பலருக்கும் பகிர்ந்தளித்து விட்டே இங்கிருந்து விடைபெற காத்திருக்கிறேன். அப்போ பாவத்தை சேர்க்கக்கூடாதுன்னா முதல்ல நான் பரிசுத்தமானா இருக்கணும். அப்போ யாருக்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்காம, யாருக்கிட்ட இருந்து ஆசைப்படாம, யாருக்கிட்ட இருந்து நான் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும்.
புண்ணியத்தை பகிர்ந்தளிக்கிறதுக்கு முதல்ல மனசு வேணும். எதுக்கு என் புண்ணியத்தை நான் வச்சுக்கிறேன், இல்லை என் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன், என் வீட்டில் கொடுக்குறேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. சுயநலத்துக்கு இங்கே இடமே கிடையாது. ஒரு கணம் கூட சுயநலத்துக்கு இங்கே இடமே கிடையாது. இந்த புண்ணியத்தெல்லாம் வச்சு ஒரு 10 ஏக்கர் இடம் வாங்கி போடுவோம், இந்த புண்ணியத்தெல்லாம் வச்சு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்குவோம், இந்த புண்ணியத்தெல்லாம் வச்சு ஒரு BMW வாங்குவோம், இல்லை ஒரு ரோலெக்ஸ் வாங்குவோம். அந்த கனவுலாம் நமக்கு இல்லை. கிடைக்கிற கொஞ்சம் புண்ணியத்தையும் பிறருக்காக பகிர்ந்தளித்து அவர்களுக்கு நல்லது செய்துப்போம். அதனால தான் சொல்லுவேன், பகவான் ரமண மகரிஷி அதை சொல்லுவார், பாவ மூட்டை வேண்டாம், புண்ணிய மூட்டை வேண்டாம், ரெண்டையும் டேலி பண்ணி விட்டு கடைசி கணம் மூச்சு பிரியும் தருவாயில் இந்த உடம்பிலிருந்து சிவம் வெளியேறும் போது எல்லாம் உள்ள எம்பெருமான் என்னை கைப்பிடிக்க வந்து காத்திருக்கக்கூடிய தருவாயில் நான் அவரது முகத்தையும் அவரது திருவடிகளையும் அவரது திருக்கரங்களையும் தான் என் கண்கள் காண வேண்டும். அவருடைய திரு நாமங்களை மட்டும்தான் என் வாய் உச்சரித்திருக்க வேண்டும். அவர் வந்து என்னை அழைத்து கொண்டு போக நிற்கும் போது நான் வேறு எல்லாவற்றையும் நான் நினைத்து கொண்டிருந்தால் எம்பெருமானுக்கு நான் செய்த பணிவிடைகள் நிஜமாக இருக்காது. அவர் என்னை அழைத்து கொண்டு போக வந்து நிற்கும் போது அவரது திருவடிகளையே எனது கண்கள் காண வேண்டும், அவரது திருக்கரங்களையே எனது கண்கள் காண வேண்டும், அவரது நாமமே எனது சிந்தனையிலும் எனது வாயிலும் இருக்க வேண்டும். அதுதான் இப்பிறப்பின் எனது ஒரே லட்சியம். அப்போ அதுக்கு முன்னாடி இப்போதே எனக்கு பகவான் தந்திருக்கிற வாய்ப்பு, இந்த மனசும் இந்த மூளையும் இந்த அறிவும் எல்லாம் அடங்கி போய்விட வேண்டும். எதை கண்டும் ஆசைப்படக்கூடாது. எல்லாம் உள்ள ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி தனது தாயின் மரணத்தின் போது சுமார் 16-17 மணி நேரம் தனது மடியிலேயே அந்த தலையை வைத்து ஒரு கையை தலையிலும் ஒரு கையை மார்பிலுமே வைத்து மீண்டும் பிறப்பற்ற பெருநிலைக்கு அனுப்பி வைத்தார் அந்த புண்ணிய ஆன்மாவை. ஏன் வச்சிருந்தார்? அந்த மரண தருவாயில் நாம சொல்லலாம் இன்னைக்கு என்ன வேணாலும் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்று வராதுன்னு, வரும். அந்த மரண தருவாயில் அநேக ஆசைகள் அநேக சிந்தனைகள் உதிக்கும் மனசுக்குள்ள. இது எதுவும் இல்லாமல் நினைவுகள் அற்று எண்ணங்கள் அற்று ஆசைகள் அற்று சிந்தனைகள் அற்று போய் சேர வேண்டும். பரிபூர்ணமாக பரபிரம்மமாக எப்படி நாம் எந்த நிலையில் உருவானமோ அதே நிலையில் சென்று முடிய வேண்டும். தாயின் கருவறையில் இருக்கும்போது நமக்கு யாதொரு சிந்தனையும் இல்லை, யாதொரு எண்ணங்களும் இல்லை, யாதொரு சுய செயல்களும் இல்லை. எல்லாம் தாய் தின்னுவா, அது டியூப் வழியா தொப்புள் வழியா உள்ள வரும். கிடைக்கிறத தின்னுட்டு ஜாலியா உள்ள கையை காலை அடிச்சுட்டு அப்படி அந்த தண்ணியில குளிச்சுக்கிட்டாங்கன்னா கிடைக்கும். இந்த ஒரு புண்ணிய நிலையில் இறுதியில் நாம் எட்ட வேண்டும். அதற்கு பழக்கப்பட வேண்டும். அந்த பழக்கம் தான் அங்க இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் நாம எல்லோருக்கும் அறிவுறுத்துக்கிறோம். தயவு செய்து இந்த நிலைக்கு மாற முயற்சி செய்யுங்கள். இல்லாவிட்டால் நாயாய் நரியாய் பூனையாய் பூச்சியாய் புழுவாய், இது நான் சொல்லலையே, நான் சொல்லல, அனுபவித்த மேதைகள் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். மீண்டும் அந்த நிலைக்கு நாம போகணுமா? எப்பிறப்பில் நாம் செய்த புண்ணியமோ இதையெல்லாம் உணரக்கூடிய ஒரு பிறப்பில் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை நழுவ விடலாமா? இதுக்கு தெரியுமா ஏதாவது? தெரியுமா? கிடைச்சது தின்ட்டு படுத்து கிடக்கு. இதுக்கு நம்ம புண்ணியத்தை அடையணும், இப்படி போய் சேரணும் ஏதாவது தெரியுமா? ஆனால் நமக்கு இந்த சிந்தனைகள் இருக்கிறது. இந்த வாய்ப்பை நழுவ விடலாமா? விடவே கூடாது. எனது அன்பானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் கடமைகளை செய்யுங்கள். கடமையிலிருந்து விடுபட யாரும் சொல்லலை. பகவான் யோகி ராம் சுரத்குமாரோட சொல்லுவார், குடும்பத்தோடு இருந்தே மோட்சம் அடையலாம். குடும்பத்தை விட்டுட்டுலாம் போகணும்னு ஒன்று கிடையாது. ஆனால் பந்தங்களை துறக்க வேண்டும். தான் இன்னைக்கு காலையில் சத்சங்கம் சொன்னேன். இனிமேல் இங்கே எந்த உறவும் கிடையாது. என்னை யாரும் மாமானோ மச்சானோ சித்தப்பானோ இல்லை யாருன்னு கூப்பிடவே வேண்டாம். எல்லோரும் சாமி குருஜி போதும். யாருக்கும் இனி ஒரு உறவு இல்லை. உறவை முதல்ல அறக்க வேண்டும். நான் யார் தெரியுமா? அவங்க அப்பாவாகும். நான் தெரியுமா இவருக்கு இதாகும். நான் தெரியுமா இவங்க மருமானாகும். அந்த உறவே வேண்டாம். உறவை முதல்ல பந்தத்தை அறுப்போம், பாசத்தை அறுப்போம், எல்லாம் கடமையை செய்வோம். உனக்கு என்ன வேணும்? 30,000 வேணுமோ அதை வாங்கிப்போம், சந்தோஷமா. உனக்கு உடைய கடமை செய்ய வேண்டிய என்னுடைய கடமை. ஆனால் எனக்கும் உனக்கு நடக்க போகக்கூடிய வாழ்க்கையில் நடக்க போவதற்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது நீ தீர்மானிக்கிறது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்று நடக்கிறது எல்லாம் நீங்கள் தீர்மானிக்கிறதை ஒழிய இறைவன் தீர்மானிப்பதல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அவர் தன்னுடைய திருக்கரங்களை நீட்டிக்கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய திரு பாதங்களை நீட்டி தந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அந்த துரியோதனனுக்கு சொன்னானே அதே வார்த்தை தான் நமக்கு வருது. எல்லாம் சரின்னு தெரியுது, எல்லாம் உண்மைதான், எனக்கு புரியுது. ஆனா என் மனசு கேட்கலையே, என் மனசு கேட்க மாட்டேங்குதே. இதுதான் கலி, இதுதான் மாயை, இதுதான் கலி. இதிலிருந்து விடுபட நான் எவ்வளவு போராடி இருப்பேன் தெரியுமா? இந்த பந்த பாசங்களை அறுக்க எவ்வளவு போராடி இருப்பேன் தெரியுமா? எவ்வளவு போராடி இருப்பேன். இந்த பந்த பாசங்களை எல்லாம் அறுத்து, ஆசைகள் வேஷங்கள் எல்லாம் அறுத்து எறிந்து, நான் என்கிறதே அறுத்து எறிய நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். அப்படி அறுத்து எறிந்ததால், ஓரளவுக்கு அறுத்து எறிந்ததால் தான் பகவான் பரிபூர்ணமாக குடியேறியிருக்கிறார். இங்கே அதெல்லாம் ஒட்டி கொண்டிருந்தா அதுகள் தான் வந்து ஒட்டி கொண்டிருக்கும், இவர் வந்திருக்க மாட்டார். எனது அன்பானவர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவன் அருளாலே அவன் தாழ் பணிய அவனுடைய அருளை நீங்கள் வேண்டுங்கள். பகவானே, இவர் ஏதோ சொல்றாரு, எங்களுக்கு ஏதோ விளங்குது கொஞ்சம், ஆனா எங்க மனசு கேட்க மாட்டேங்குது. எங்களுக்கு மீன் ஊறுகாய் போடவும் பீஃப் ஊறுகாய் போடவும் தான் எங்களுடைய மனசு துடிக்குது. அதை கொடுத்து அனுப்புவதற்கு தான் எங்க மனசு துடிக்குது. எப்படியாவது இந்த இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க பகவானே. இவர் சொல்வதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நடத்திவிட எப்படியாவது அருளாசி புரியுங்கள் பகவானேன்னு அதற்கு வேண்டுங்க. தயவு செய்து வேற எதையும் வேண்டாதீங்க. எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய அந்த மகா சமாதி தினத்தில் நாம் 19ஆம் தேதி மூழ்கி இருக்கும்போது ஒரே ஒரு பிரார்த்தனை வைங்க, வேற ஒரு பிரார்த்தனை வைக்காதீங்க. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா இருக்கணும், ஃபாரின்ல இருக்க தம்பி நல்லா இருக்கணும், அங்கே வேலை பார்க்குறேன், ஒன்றும் நினைக்க, ஒரே ஒரு பிரார்த்தனை, உமது அருளாலே உமது தாழ் வழங்க எனக்கு அருள் புரியுங்கள் சுவாமி. என் குருஜி எல்லாமே சொல்றார், எங்க சுவாமி என்னெல்லாம சொல்றார், எல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா இது ஏத்துக்கவே மாட்டேங்குது. இது அவன் சொல்லதை கேட்காத, அவன் சொல்றதை கேட்காத, அவன் பொய் சொல்றான் அப்படின்னு அது இது சொல்லிக்கிட்டே இருக்கு சாமி. அதை எங்களுக்குள்ள இருந்து அறுத்தெறிங்க. உங்கள் கரம் பற்ற, உங்கள் பாதம் பற்ற எனக்கு அருள் கொடுங்க. அதை மட்டும் பிரார்த்தனை வைங்க, வேற ஒன்றும் பிரார்த்திக்க வேண்டாம். இந்த ஒரு பிரார்த்தனை நடந்து விட்டால், இந்த ஒரு பிரார்த்தனை நடந்து விட்டால் எல்லாம் நடக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாமியினுடைய உறவுகள் யாரும் கெட்டு போகவே இல்லை. அந்த சுவாமியுடைய உறவுகள் யாரும் கெட்டு போனதே கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்காங்க. சாமிக்கு அமுதாப்பு பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்போ அவர் இந்த நிலையை அடைந்ததால், அவருடைய கருணையால் அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. இவர் போனதுனால யாராவது கெட்டு போயிட்டாங்களா? அன்பானவர்களே, இதை உணர்ந்து கொள்ளுங்கள், இதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ வரக்கூடிய 19ஆம் தேதி புதன்கிழமை நாம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு பிரார்த்தனை, உமது அருள் எனக்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுக்கு தான். உமது பாதம் பணிந்து கிடக்க, உமது திருவடிகளே கதி என கிடக்க, உமது நாமத்தையே நான் சொல்லிலும் சிந்தனையிலும் சுமந்து திரிய வரமருளுங்கள் பகவானே. வேற ஒன்றும் வேண்டாம். இது எப்போதும் என் நெஞ்சிலிருந்து அகலாமல் எப்போதும் உமது திருவடிகளை நினைக்க எனக்கு வரமருள்கள் பகவானே. வேற ஒன்றும் வேண்டாம். இதைத்தான் சிவாக்கியர்கள் எல்லோரும் சொன்னாங்க. அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து, அவன் தாழ் பணிகிறது கூட அவன் அருள் வேணும்னு. அது எவ்வளவு பெரிய வார்த்தை, நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை. நீங்க டீப்பா போய் அலசி பார்த்தீங்கன்னா அதோட ஆழம் புரியும். உன்னை வணங்குவதற்கே உனது அருள் வேணும். எப்படி? ஹவு இட் இஸ் பாசிபிள்? எவ்வளவு சிந்தனை தெரியுமா? இதெல்லாம் பேசுறப்போ எனக்கு புல்லரிக்குது, கண்ணீர் வருது. வேற ஒண்ணுமே என்னால சொல்ல முடியாது. ஆனா இதை புரிந்து கொள்கிற ஜனங்களாக நீங்கள் இருப்பீர்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஏதோ சொல்லக்கூடிய கடமை. இதெல்லாம் நான் பேசல, பகவான் பேசுகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நடத்துகிறார், ஒவ்வொரு சொல்லையும் அவர் சொல்கிறார். இதை உணர்ந்து கொள்வதும் உணராமல் இருப்பதும் உங்களுடைய கடமை. அப்போ எங்களுடைய துன்பமெல்லாம் விலகணுமே, அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக எல்லாம் விலகும். என்னுடைய துன்பங்கள் எல்லாம் விலகிச்சே. என்னை இப்போ எந்த துன்பமும் என்னை வாட்டி எடுக்கலையே. யார் என்னை விட்டு போனாலும் கவலைப்படலையே, எது என்னை விட்டு போனாலும் கவலைப்படலையே. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு உண்மையான கடன் இல்லாத வாழ்க்கையும், கஷ்டமில்லாத வாழ்க்கையும், நோய் இல்லாத வாழ்க்கையும், துன்பம் இல்லாத வாழ்க்கையும், துயரம் இல்லாத வாழ்க்கையும் இந்த நிலையில்தான் வரும். இந்த நிலையில்தான் வரும். சத்தியம். நம்ம மனசுக்குள்ள பந்தத்தையும் பாசத்தையும் எல்லாம் போட்டு புதைச்சிக்கிட்டு கடவுள் எனக்கு அருள் தரல, கடவுள் என்ன காப்பாத்தல, கடவுள் என்ன காப்பாத்தலன்னா வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு இப்போது இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உங்களிலிருந்து அகல
ஒரே வழி, ஒரே பிரார்த்தனை. எனக்கு அதத்தான்னு கேட்பதை விட உமது பாதங்களை பற்றி கொள்ள எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தார். உமது அருளால் உமது பாதங்களை பற்றி கொள்ள எனக்கு அந்த ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றிட்டார் போதும். எப்போதும் உமது திருவடிகள் மீது சிந்தனை, எப்போதும் உமது நாமத்தை பாடுகிற ஒரு பிரார்த்தனை எனக்கு தாருமா. வேற ஒன்றும் வேண்டாம். இங்க பற்றியாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? அது ராக்கெட்டை பிடிச்ச மாதிரி அது உங்களை சல்லுன்னு தூக்கிட்டு போகிற மேலே. வேற ஒன்றும் வேண்டாம். இந்த மேதைகள்லாம் எப்படி உருவானாங்க? வந்த பாசத்தை அறுத்து எறிந்த அடுத்த கணமே ஆண்டவன் அவர்களை ஆட்கொண்டான், இந்த வண்ணல்களை எல்லாம். அப்ப இவங்களெல்லாம் அங்க வச்சிருக்கிறது சும்மா இல்லை. இவங்களை பார்த்து நம்ம படித்துக் கொள்ள வேண்டியது ஒரு கணமே நம்ம இந்த பிரார்த்தனை வைங்க. வேற எந்த பிரார்த்தனை வேண்டாம். உங்க வாழ்க்கையை அடுத்த கணம் பகவான் புரட்டி போட்டு விடுவார். பகவான் ஏங்குறாரா? கீதையில பாகவதத்துல பகவான் சொல்றார், இந்த உலகத்தெல்லாம் படைச்சேன், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்தேன், ஒருத்தன் கூட நன்றி சொல்லி என்கிட்ட அன்பு காட்ட மாட்டேங்கிறானே. அன்புக்காக ஏங்குகிறேன், இந்த ஜனங்களிடம் அன்புக்காக நான் ஏங்குகிறேன், ஒரு பையன் என்கிட்ட அனுபவிக்க மாட்டேங்கிறான். நான் படைச்ச நச்சிலி குஞ்சிலிக்கிட்டெல்லாம் அனுபவிச்சுட்டு திரியிறான், அவன் குஞ்சாமணி பிடிச்சி ஆட்டிட்டு திரியிறான். ஆனா என் மேல ஒருத்தன் அனுபவிக்க மாட்டேங்கிறானே, என்ன நம்ப மாட்டேங்கிறானே. அப்புறம் என்னுடைய படைப்பிற்கு என்ன அவசியம்னு அவர் கேட்கிறார். இறைவன் மீது அனுபவியுங்கள், தெய்வத்தின் மீது அனுபவியுங்கள். இந்த மாயைகளில், இந்த நன்றி கெட்ட நாய்களிடம் யாரிடம் அன்பு வைக்காதீர்கள். இது ஒன்றும் உங்களுக்கு ஒரு முடிய புடுங்க கூட இது எதுவும் தகுதி கிடையாது. ஒரு நாள் செய்யவும் போறது கிடையாது. இன்னைக்கு தேவை நம்மகிட்ட ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, நாளைக்கு தேவைகள் முடிந்த பிறகு யாரும் நம்மகிட்ட வரப்போறது கிடையாது. தயவு செய்து இறைவனிடம் அன்பு காட்டுங்கள். இறைவன் உங்கள் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறானா? உண்மை, உங்களுடைய அன்புக்காக அவன் ஏங்கி கொண்டிருக்கிறானா? எல்லாவற்றையும் படைத்த எனக்கு இவங்களுக்கு யாரும் என் மேல் நம்பிக்கையே வைக்கல, என் மீது அன்பே வைக்கலைன்னு அவர் தவிக்கிறார். இறைவனிடம் அன்பு காட்டுங்கள், பகவானிடம் அன்பு காட்டுங்கள். அந்த அன்பு பரிசுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நமக்கானதில்லை இறைவனை தவிர. அவர் திருவடிகளை தவிர இந்த உலகத்தில் எதுவும் நமக்கானதில்லை. இந்த உடம்பே நமக்கானதில்லை என்கிற போது வேற எது நமக்கானது? அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு கூட நமக்கானது இல்லை, அதான உண்மை. இந்த உடம்பையும் ஒரு நாள் இங்க உதிர்த்தி தூரப்போ எல்லா ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்ட இந்த மூஞ்சியும் தூக்கி மண்ணுக்குள்ள அழுக வச்சுட்டு தான் நம்ம போறோம். லைஃப் ஆய் சோப்பு, லக்ஸ் சோப்பு, பிஎஸ் சோப்பு எல்லாம் போட்டு குளிச்ச இந்த உடம்பையும், பெர்ஃப்யூம்லாம் அடிச்ச அந்த உடம்பையும் ஒரு நாள் இந்த மண்ணுக்குள்ள புழு பூச்சி திங்க விட்டுக்கிட்டு நாம போகத்தான் போறோம். அப்போ இந்த உடம்பே நமக்கானது இல்லை என்கிற போது இந்த உலகத்தில் எது நமக்கானது? நத்திங், ஒண்ணுமே கிடையாது. இவர் ஒருவர் தான் நமக்கானவர், நம்மை காத்து ரட்சிக்கக்கூடியவர், நம்மை மீண்டும் இவன் என்ன ஆக வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர். He is the deciding factor. அப்போ அவரை மட்டும் பற்றி கொள்ளுங்கள். இதை தவிர இந்த உலகத்தில் எதுவும் நமக்கானதில்லை. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத்.